வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி வந்து 3ல் இருக்கும்போது, 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக. நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம ஃபோனை டேப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களாலும் நம்ம தெரியாமல் நிறைய பேர் வாட்ச் பண்ணுவாங்க. அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் சனி வந்து இப்போ புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது 6, 9 நிறைய பிரயாணங்கள் இருக்கும். வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதியான குரு 6ல் இருக்கும்போது பிரயாணம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருங்க. ஸோ அது ரொம்ப சூப்பரான விஷயங்கள். 4, 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது புதிய சொத்துக்கள், வீடுகள்லாம் வாங்குற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ், டென்ஷன். ஏன்னா செவ்வாயோட காலத்தில் போகும்போது கொஞ்சம் ஒரு வியாழக்கிழமை வரை நமக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், தாயார் சம்பந்தமான விஷயங்களோ, நிலபுலங்கள், வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயம் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் அவர் வந்து இப்போ 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து அற்புதமான பலன்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி பரிவர்த்தனையில் ஒரு புதன் வந்து அங்கேயே இருக்கார். ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் இருக்கவங்களும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, வெளிநாடு வேலையில் இருக்கவங்களும் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 7ஆம் அதிபதி உங்களுக்கு பிரயாணங்கள், நல்ல லாபங்கள், வியாபார ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள், ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி 12ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது பிரயாணங்கள், வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ இருந்தாலும் ஒரு பெரிய லாபங்களை பின்னாளில் ஒரு பெரிய வெற்றிக்கான விஷயமாக தான் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்குறது தசாபுக்தி பலன். மகர லக்னமாக வந்து சூரியன் தசாபுக்தி அந்தரங்கள். சூரியன் வந்து 8ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து பசங்களுக்கும் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தி, சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயம், சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படாமல் ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நீலபுலன்கள், லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் சின்ன சின்ன மன உளைச்சல் வியாழக்கிழமை வர இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். மகர லக்னமாக வந்து ராகு தசாபுக்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும். பார்த்து பேசணும், கொஞ்சம் எமோட்டாகி பேசுவோம், பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் கணிஞ்சிப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு குரு தசாபுக்தி அந்தரங்கள். வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். மகர லக்னமாக சனி தசாபுக்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கார். சின்ன சின்ன கலகங்கள், நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை 6லும் வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள், ஒரு பெரிய வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக வந்து கேது தசாபுக்தி. கேது வந்து 8ல் இருக்கும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். ஒரு எமோஷனான நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லீகல் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபுக்தி அந்தரங்கள். சுக்கிரன் 5, 10ஆம் அதிபதி பரிவர்த்தனை 5லே இருக்கும்போது கலைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள், குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள், வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுவும் 6ல் இருக்கும் பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்குறது என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இதுவரை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனையை வந்து டெய்லி பண்ணணுங்க. ஒரு 10 நிமிஷமாச்சும் இறைவனை நோக்கி, எந்த சாமியானா இருக்கட்டும், அதை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சால் நம்ம வாழ்வில் சந்தோஷமாகவும் அற்புதமான ஒரு வசதியான வாழ்க்கையாக வாழ முடியுங்கிறத தான் பற்றி பேச போகிறோம்.
ஸோ இதுக்கு எல்லோருக்குமே ஒரு பேசிக்கான விஷயங்க. இதில் வந்து எல்லோருமே மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பிரார்த்தனைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இப்போ மறந்துட்டோம். ஏன்னா இப்போ டெய்லி லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே படுக்கிறது போகிறதே வந்து பார்த்திங்கன்னா 12 மணி 12:30 மணி இந்த மாதிரி வந்து ஒரு நைட் ஹவர்ஸில் லேட்டாக வந்து தூங்கி எந்திரிக்கிறதே வந்து 7-8 மணிக்கு எந்திரிக்கணும். ஸோ இதனால் வந்து நம்ம ஜியாகிரபிக்கல் சிஸ்டம் நம்ம பாடிக்கும் அந்த ஜியாகிரபிக் சிஸ்டத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் வந்துடுது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் உடல் ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக வருதுங்க. ஸோ ஜாதக ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் பார்த்திங்கனாலும் நைட்டு சூரியன் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சூரியன் வந்து அஸ்தமிக்குது இல்லைங்களா, 6 மணிக்கு வந்து சூரியன் வந்து அஸ்தமிக்கும் போது 6 மணிக்கு முன்னாடி 5:30 மணிக்கே வந்து உங்கள் ஃபுட்டை முடிச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சூரியன் அஸ்தமானதுக்கப்புறம் எந்த ஃபுட்டும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடியகாலில் அட்லீஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணிக்காச்சும் எழுந்து நீங்கள் குளிக்கலைன்னா கூட பரவாயில்ல சாமி, வாய் கொப்பளிச்சுட்டு மூஞ்ச கழுவிட்டு இறைவனை மனதார துதிங்க. ஒரு விளக்கோ இல்லை ஒரு ஊதுபத்தியை ஏற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாமி எதுவோ அதை மனதார வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். இது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க, அவன் நல்லா இல்லையா இவன் நல்லா நிறைய எடுத்துக்காட்டுகள் நீங்கள் சொன்னாலும், என்னை பொறுத்தவரை நான் ஒரு சிறந்த உதாரணம் சொல்லுவேன். நம்ம பிராமண சமுதாயத்தில் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ஒரு ட்ரெடிஷனாக வந்து ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா காயத்ரின்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து காலையில் எழுந்தோடனே அது கம்பல்சரி பண்ணி ஆகணும். அது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ காயத்ரி வந்து கம்பல்சரி அவங்க வந்து அந்த காயத்ரி தேவி மந்திரத்தை அவங்க கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பூணூல் போட்டவங்க கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஈவினிங்கில் வந்து சந்தியாவந்தனம். ஸோ ஈவினிங் வந்து அந்த விஷயத்தை அவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பூஜை புனஸ்காரங்களை பர்ஃபெக்டாக பண்ணுறனால தான் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மறுக்கப்பட்ட போதும் அவங்க இன்றைக்கி நம்பர் 1 தான் இருக்காங்க. இந்தியாவில் வந்து நமக்கு வந்து பெரிய வேலை வாய்ப்புகள் இல்லைனா கூட அவங்க வெளிநாட்டில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து அவங்க இன்றைக்கி ஒரு அமெரிக்கா போல் ஒரு விஷயங்களில் வந்து மாபெரும் ஒரு அந்த கம்யூனிட்டியில் இருக்கும் பெரிய லெவலில் சக்ஸஸாக இருக்காங்க. காரணம் என்ன, இந்த பூஜை புனஸ்காரங்கள் வந்து அவங்க வழியாக வந்து அந்த இதை மாறாமல் ட்ரெடிஷ்னலி ஃபாலோ பண்ணுறனால தான் இன்றைக்கும் அவங்க வந்து ஒரு வெற்றி பெற்றவர்களாக இன்றைக்கி இருக்கிறாங்கன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து இன்றைக்கி நீங்கள் போட்டு ஒரு விதையை போட்டு நீங்கள் ஒரு பழக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை கொண்டு வர முடியும். இல்லைன்னு வைங்களேன், இவன் வந்து நைட்டு 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட போயிடுவான். ஸோ நைட்டு 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட்லாம், 10 மணிக்கு தண்ணி அடிக்கலான்னு போனான்னா கண்டிப்பாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் காணாமல் நம்ம அடுத்த நாள் வேலையை ஒழுங்காக பண்ணாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம லாக் ஆகிடுவோன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் நம்ம வாழ்க்கை நம்மக்கிட்ட தான் இருக்குது. இது வந்து எங்கள் குருநாதர் மகாதேவரையர்னு ஒருத்தருக்கார். ஸோ அவர்லாம் வந்து இப்போ தான் இறந்தார், ஒரு 85 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இறந்தார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ 7.5 சனி வந்துச்சு, அஷ்டம சனி என்னென்னோ வந்துட்டு போச்சுப்பா, எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. காரணம் என்னென்னா, நான் வந்து அந்த பூஜை புனஸ்காரங்களை நான் பர்ஃபெக்டாக பண்ணிடுவேன். காலையில் எழுந்து என்னோடய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வந்து கும்பிட்டுட்டு வந்தேன். என்னை வந்து எந்த சாமி, நான் 42 வருஷமாச்சு ஜாதக நோட்டை பார்த்து தொட்டு எல்லாமே வந்து இறைவன் வந்து என்னை பார்த்து அவ்வளோ அருமையாக வாழ்ந்துட்டேன் மாட்டேன். அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருந்த ஒரு மனுஷன். அவர் என்ன சொல்ல, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம பண்ணுவோமே. ஸோ பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கும் ஒரு வளமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைகின்றதில் எந்தவித மாற்றம் இல்லை. கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.